அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம 6th வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டைம் செகண்ட் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அது பார்க்காதவங்க சரண் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் தமிழ் அப்படிங்கிறதுல ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இதில் நியூ சிலபஸ் படி கவர் ஆகக்கூடிய முக்கியமான லெசன்ஸ் நம்ம பார்த்தரலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சும்மா ஒரு ரீட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், பாரதம் அன்றைய நாற்றங்கால். ஸோ தாராபாரதி அவர்களுடைய கவிதைகள் ஒன்று கொடுத்துருக்காங்க. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. சரிங்களா, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு பாடலை வந்து பாடியிருக்காரு. ஸோ இந்த பாடல் நமக்கு வந்து தேவையான்னு கேட்டால் கண்டிப்பாக தேவை கிடையாது. ஸோ தாராபாரதி, ஸோ அவரை பற்றி நம்ம சில குறிப்புகள் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். மெயினாக உண்மை தெரியும்பா, தேசம்னா நாடு. ஸோ தேசம்னா நாடு எல்லாமே ஈஸியாக போட்டுடலாம். ஸோ நூல்வெளி பாருங்கள், தாராபாரதியோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். சரிங்களா, இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். ஸோ கவி ஞாயிறு அவருடைய அடைமொழி என்ன சொல்கிறாங்க, கவி ஞாயிறு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எழுதிய நூல்கள் புதிய விடியல்கள், இதயங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். சரிங்களா, விரல் நுனி வெளிச்சங்கள், இதை போல நிறைய நூல்கள்லாம் எழுதியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஸோ சும்மா நம்ம ரீட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ புக் பேக் வந்துடலாம்ப்பா. தேசமுடுத்திய நூலாடை அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்கிறாருன்னா திருக்குறளை சொல்கிறாரு, ரொம்ப முக்கியம். ஸோ சொன்னவர் யாருன்னா தாராபாரதி. காளிதாசனுடைய தேனிசை பாடல்கள். ஸோ காளிதாசன்னா காவேரிக்கரை, கம்பன்னா கங்கன்கரை. சரிங்களா, கம்பன் வந்தால் கங்கை, ஸோ காளி வந்தால் காவேரி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். கலைக்கூடமாக காட்சி தருவதுன்னா சிற்பக்கூடம். சரிங்களா, சிற்பக்கூடம்னா கலைக்கூடமாக காட்சி தரும். நூலாடை பிரித்து எழுதுக, நூல் கூட்டல் ஆடை, ஏ ஆப்ஷன், நூல் கூட்டல் ஆடை. எதிர்கூட்டல் ஒலிக்க, எதிரொலிக்கை, சி ஆப்ஷன். ஓகேவாப்பா. ஸோ நெக்ஸ்ட் லெசன், தமிழ்நாட்டில் காந்தி. ஸோ காந்தியடிகளை பற்றின பேசிக்கான கொஷின்ஸ்லாம் இருக்குது. ஸோ ரவுலட் சட்டம் எப்பப்பா அப்படின்னு பார்க்கும்போது ஸோ 1919. ஸோ 1919. ஸோ ரவுலட் சட்டம் அப்போ தான் வந்து நடந்துச்சு. ஸோ நம்ம ஐஎன்எம் வரும்போது டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஸோ இப்போ முக்கியமான, அதாவது எளிமை திருக்கோணமாக ஃபஸ்ட்டு எங்கன்னா மதுரைக்கு வந்து பார்த்தோன்னா சென்றார். சொன்னீங்கன்னா மதுரைக்கு வந்து போகிறாரு. ஸோ இதில் நிறைய கதைகள் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஜி போப் எழுதிய தமிழ் கையேடு, அவரை கவர்ந்த நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா ஜி போப் எழுதிய தமிழ் கையேடு தான். சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் திருக்குறள் வந்து அவரை கவர்ந்ததாக சொல்கிறாங்க. ஸோ 1937. ஸோ 1937 சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெறுது. ஸோ அதுக்கு வந்து உவேசா வந்து வரவேற்பு குழு தலைவராக இருக்கிறாரு. ஸோ அப்போது அவர் பேசும்போது, இந்த பெரியாரின் அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று ஆவல் உருவாகிறது அப்படிங்கிற காந்தியடிகள் வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த பெரியார் யார் அப்படின்னு கேட்டால் உவேசா அவர்கள். ஸோ சொல்கிறவர் யாருன்னா காந்தியடிகள். ரொம்ப முக்கியமான ஒரு கோர்ஸ், நோட் பண்ணிக்கோங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கோர்ஸ். ஓகேங்களாப்பா. ஸோ அடுத்தது காந்தியடிகள் எங்கன்னா மதுரை தான் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. ஸோ எந்த பெரியார் அடிநிலையிலிருந்து கற்க வேண்டும் அப்படின்னாருன்னா உவே சாமிநாத ஐயருடைய அடிநிலையிலிருந்து தான் கற்க வேண்டும் அப்படிங்கிறாரு. இலக்கிய மாநாடு எங்கப்பா, சென்னை. தமிழ்நாட்டுக்கு என்ன தெரியும், பாரதியார். குற்றாலம்ன்றது அறிவே, ஜி போப் தமிழ் கையேடு. சரிங்களா, ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு பொறுத்துக்க தான். நம்ம வந்து பார்த்தோன்னா நியூ சிலபஸ் படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவை அதை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, 6ஆம் வகுப்பில் நம்ம எல்லா பாடத்தையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் வேலு நாச்சியார். ஸோ சிலபஸில் இருக்கக்கூடியது. சரிங்களா, கவர் ஆகும். ஸோ ஜனவரி 3. ஓகேங்களா, ஜனவரி 3 வந்து பிறந்திருப்பாங்க. சரிங்களா, ஸோ ஜனவரி 3 பிறந்திருப்பாங்க. எப்போ பிறந்தாங்க, 1730 பிறந்து 1796 இறந்துருப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியம், இந்த இயர் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைம் குரூப் 4 என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா கூற்று காரணமில் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, நானும் அவசரத்தில் தப்பு பண்ணேன். ஸோ தயவு செஞ்சு பொறுமையாக தெளிவாக படிக்கலாம் வாங்க. ராமநாதபுரத்தை ஆட்சி செஞ்ச செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் தான் வேலு நாச்சியார். ஸோ அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சிவகங்கையை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அவசரத்தில் படித்து தப்பு பண்ணிட்டோம், நிறைய பேர் கரெக்டாக போட்டிருப்பீங்க. ஸோ சிவகங்கை மன்னர் முத்துவடகனார் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அவங்க யாருடைய பொண்ணு அப்படின்னா ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னருடைய ஒரே மகள் தான் வேலு நாச்சியார். ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ திண்டுக்கல் காளையார் கோயில் போர் வந்து நடைபெற்றுச்சு அப்படின்னா 1772ஆம் ஆண்டு. ஸோ காளையார் கோயில் போர் நடைபெற்றது. ஸோ திண்டுக்கல் கோட்டையில் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து தங்கியிருந்தாங்க. சரிங்களா, கோபால நாயக்கர் அவருடைய பாதுகாப்பில் சுமார் 8 வருடங்களாக தங்கி இருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ 8 வருடங்கள் தங்கியிருந்தாங்க.
இதுக்கப்புறம் பெரிய மருது சின்ன மருது அப்படின்ற 2 பேர் வந்து பார்த்தோன்னா தளபதிகளாக வந்தாங்க. அமைச்சர் வந்து தாண்டவராயர், சரிங்களா, அமைச்சர் வந்து தாண்டவராயர். ஸோ அவரை பற்றிய நிறைய கூற்றுலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம அட்டை டு அட்டை படித்த தமிழ் போய் இப்போ ஓலைச்சுவடி அவுட் சோர்ஸ் படிக்க வேண்டிய காலம் வந்து விட்டது, சரிங்களா. ஸோ அதனால் இதெல்லாம் தேவையில்லை. ஸோ உடையாள் அப்படிங்கிற ஒரு பெண் மாற்றத்தை வந்து ஏற்படுத்தினாங்க, சரிங்களா. ஸோ சும்மா நீங்கள் போர் அடிச்சு அப்படின்னா ரீட் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஐஎன்எம்மில் வரும்போது வேலுநாச்சியார் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம், ஓகேவாப்பா. ஸோ வேலுநாச்சியாரோட காலம் அப்படின்னு பார்க்கும்போது 1730 டு 1796. ஸோ ஜனவரி 3 பிறந்திருப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியம், சிவகங்கை மீட்டாண்டு 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்த வீரப்போர் புரிந்தவர் ஸோ வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள். ஸோ அவர்களை பற்றி படிப்பதற்கு நாம் பெருமை கொள்ள வேண்டும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கப்பா. ஸோ 4 வகை சொற்கள், ஓகேங்களா, 4 வகை சொற்கள் இலக்கணம். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பார்க்கலாம், ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஸோ என்னென்னா பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், சரிங்களா. ஸோ பெயர் சொல்னால் என்னப்பா, அதாவது பெயரை குறிக்கும் சொல், சரிங்களா. பாரதி, பள்ளி, காளை, கண், நன்மை, ஓடுதல். ஸோ இந்த மாதிரி ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல், அவ்வளோதான். ஸோ வினை செய்கிறது, வா, போ, எழுது, விளையாடு, படி. ஸோ இந்த மாதிரி ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். ஸோ இவ்வளோதான்ப்பா. இடைச்சொல், ஸோ டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்டது இடைச்சொல். மற்று, ஐ, திருக்குறளை, ஸோ இடையில் வருதா. தந்தையும் தாயும், மற்றொருவர், மற்று என்பது இடைச்சொல்லாக வருது. அதாவது பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல், எப்போதும் தனித்து இயங்காது. ஸோ ஆயுத எழுத்தை போல இடைச்சொல்லும் தனித்து இயங்காது. ஸோ உரிச்சொல் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது சால, உரு, தவ, நனி, கூர், களி, கடி, மா, தட, குல. ஸோ இது போல் உரிச்சொல் பல்வேறு வகையாக இருக்கின்றது. ஸோ அதில் மாநகரம், சால சிறந்தது, தவ பெரிது. ஸோ சால தவ, சரிங்களா. ஸோ இது வந்து குரூப் 4 கொஸ்டின், நோட் பண்ணுங்கள். சால தவ, இந்த 2 சொற்களின் பின் மட்டுமே வல்லினம் மிகும். இது வந்து குரூப் 4ல் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, சரிங்களா. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு இந்த பொருந்தா சொல், இதை வந்து பாருங்கள். ஸோ படித்தாள் அப்படிங்கிறது வராது, சரிங்களா. படித்தாள் அப்படிங்கிறது வராது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை, கால், சித்திரை, ஓடினான். ஸோ இதில் ஓடினான் அப்படிங்கிறது வராது. ஸோ இது பாருங்கள், இது எல்லாமே சென்றால், வந்த, நடந்து, இதெல்லாம் பெயரச்சம் வினையச்சம் வந்து. சித்திரை அப்படிங்கிறது வராது. ஸோ இதில் பாருங்கள் மா அப்படிங்கிறது வராது, சரிங்களா. ஸோ இதை சும்மா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு ஒரு ரீட் அவுட் விடுங்க. ஸோ இதில் அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ பொருந்தா சொல்லை பொறுத்தவரை நமக்கு மிக கடினமான ஒரு கேள்வி தான் கேட்பாங்க. ஸோ இது ஒரு குரூப் 4 கொஷின். 1906 அக்டோபர் 16 சுதேசி நாவாய் சங்கத்தை அதாவது வ.உ. சிதம்பரனார் அவர்கள் தொடங்கினார், சரிங்களா. ஸோ ஆரம்ப முதலீடு எதுனா 10 லட்சம். ஸோ இது வந்து குரூப் 4ல் கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ 10 லட்சம் ஐஎன்எம்மில் வரும். சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர்னா வ.உ. சிதம்பரனார், கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்படுபவர். 1906 அக்டோபர் 6 ஸோ வந்து தொடங்கினார், சரிங்களா. ஸோ அந்த 2 கப்பல்கள் பேர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி. ஸோ வ.உ. சிதம்பரனார் நிறுவிய 2 கப்பல்களோட பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் நம்ம கொஷின் ஏரியாவுக்குள்ளே வந்திருக்கோம். மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. 2 கேள்விகள் இந்த குரூப் 4ல் கேட்கப்பட்டது. வெரி சிம்பிளாக ஆன்சர் பண்ணலாம். ஒரு ஓர், சரிங்களா. அது, அஃது, சரிங்களா. இதுதான், ஓகேவா. ஸோ இதை நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஓர், ஒரு, சரிங்களா. அது, அஃது, சரிங்களா. உயிரெழுத்து ஆ, ஆ, இ, ஈ இது போல் வந்தால் ஓர் போடணும்ப்பா. ஸோ உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், சரிங்களா. உயிர்மை எழுத்து காங்காச்சால எழுத்தில் வருதுங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிறத போடணும். ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டா போதுமானது. ஸோ அதே போல் வாங்க. ஸோ உயிரெழுத்தில் தொடங்குச்சுன்னா அஃது, சரிங்களா. உயிரெழுத்தில் தொடங்குச்சுன்னா அஃது ஓர், அஃது ஓர் இது ஞாபகம் வச்சுக்கணும்.
அது ஒரு இது வந்தால் உயிர்மை எழுத்து. அஃது ஓர் வந்தால் உயிரெழுத்து. அது ஒரு வந்தால் உயிர்மை எழுத்து. ரொம்ப ரொம்ப சிம்பிள். 2 கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ உயிரெழுத்து வந்துருச்சு. என்னப்பா வரும்? ஓர். அவ்வளோதான்ப்பா. நான் வந்து என்னதுப்பா காங்காச்சாலம் வருது உயிர்மை எழுத்து. அப்போ ஒரு ஏறி உயிரெழுத்து வந்துருச்சு ஓர். ஓகேங்களா? கா என்பது என்ன உயிர்மை எழுத்து ஒரு. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். பார்த்தோன்னே இந்த 2 கான்செப்ட் எழுதி வச்சிட்டிங்கன்னா பார்த்தோன்னே ஆன்சரை போடலாம். அஃது இங்கே வந்திருக்கு உயிரெழுத்து. எப்படி அஃது வந்துச்சு? உயிரெழுத்து வந்தால் அஃது வரும். நான் வந்து உயிர்மை எழுத்து. அப்போ அது வரும். அவ்வளோதான்ப்பா. ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரிங்களா? ஸோ இதில் இந்த 3 இது நான் ஆன்சர் சொல்லிடுவேன். இந்த 4th 5th நீங்கள் ஆன்சரை வந்து கீழே கமெண்ட் பண்ணியே ஆகணும். ஸோ பேட் ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது 5 கேள்விகளும் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இந்த குரூப் 4ல் கூட ஒரு கேள்வி அப்படிங்கிறது கேட்டாங்க. ஓர் உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஓர் அப்படிங்கிறது வரும். ஸோ ஃபஸ்ட்டில் ஓர் அழகிய சிற்றூரில். இங்கே கூ என்பது என்னப்பா உயிர்மை எழுத்து. அப்போ ஒரு குளம் இருந்தது அப்படிங்கிறது வரணும். சரிங்களாப்பா? ஸோ 2வது பாருங்கள் அப்படிங்கிறது உயிரெழுத்து. அப்போ ஓர் இரவும். ஓர் பகலும் கிடையாது. ஒரு பகலும் உயிர்மை எழுத்து வந்தால் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். கரெக்டு. ஓகேங்களா? ஸோ 3வது பாருங்கள் அது கிடையாது அஃது. ஸோ உயிரெழுத்து வந்திருக்குல்ல அஃது இல்லை. உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓகேங்களா அஃது வரணும். இடத்தில் எதுவும் நடக்காது. ஸோ இதுவும் அஃது அப்படிங்கிறது வரும். ஸோ 4வது கேள்வியும் 5வது கேள்வியும் நீங்கள் ஆன்சரை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க. உங்களுடைய பேட்ச் நம்பர் நேம் போட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களாப்பா? ஸோ அடுத்தால பார்க்கும்போது இங்கிலீஷ் டு தமிழ். ஸோ என்ன தான் புத்தகத்திலிருந்து படித்தாலும் ஸோ ஒரு கேள்வி தான் புத்தகத்தில் இடம்பெற்றிருந்தது இந்த முறை. ஸோ அடுத்த முறை கண்டிப்பாக நிறைய கொஷின் புக்கிலேருந்து வரும் என்ற நம்பிக்கையோடு ஸோ புக்கில் இருக்கிறத தெளிவாக படிக்கலாம். பேட்ரியாட்டிசம் நாட்டுப்பற்று. பேட்ரியாட்டிசம்னா நாட்டுப்பற்று. ஆர்ட் கிளாரி கலைக்கூடம். லிட்ரேச்சர் இலக்கியம். நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. ஸோ மெய்யுணர்வு. ரியாலிட்டினா மெய்யுணர்வு. பேட்ரியாட்டிசம்னா என்னப்பா? நாட்டுப்பற்று. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இயல் 2. ஸோ சிலபஸில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைப்புகள் பொறுமையாக தெளிவாக நடத்துகிறேன். ஸோ புத்தகம் இல்லாதவர்கள் இந்த வீடியோ ஒரு முறை பார்த்து நீங்கள் முக்கியமான நியூ சிலபஸ் படி நோட் போட்டு நான் சொன்னதை மட்டும் பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணி வச்சிங்கன்னா போதும். ஸோ எந்த புத்தகமே உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத தெளிவாக நான் சொல்லிக்கிறேன். ஸோ பராபர கன்னி தாயுமானவர் என்ன சொல்கிறாருன்னா, தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டரல் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே அப்படிங்கிறார். ஸோ பராபரமே யாருப்பா? தாயுமானவர் வந்து பாடுறாரு. ஸோ இது சிலபஸ் டாபிக் இல்லை, இருந்தாலும் சொல்லும் பொருளும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறனால நான் டீச் பண்ணுறேன். தண்டருள் குளிர்ந்த கருணை. கூர்னா மிகுதி. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கூர்னா மிகுதி. செம்மையருக்கு சான்றோருக்கு ஏவல் செய்கிற தொண்டு செய்ப்பா. ஏவல் செய்ப்பா. பராபரமின்னு நான் மேலான பொருள். பணினா தொண்டு. சரிங்களா? ஏவல்னாலும் பணினாலும் தொண்டு. எய்தும் கிடைக்கும் எல்லாரும் எல்லா மக்களும் அல்லாமல் அதை தவிர. சரிங்களா? ஸோ கூர்னா மிகுதி, ஏவல் பணி ரெண்டுமே தொண்டு. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ தாயுமானவர் அதாவது தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்கிறாங்க அவருடைய பாடல்கள்லாம். ஸோ திருச்சி இது ஒரு குரூப் 4 கொஷின். தாயுமானவர் திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணியாற்றினார். ஸோ இன்னொரு கேள்வியில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா அரசு கணக்கர். சரிங்களா? அரசு கணக்காயராக பணியாற்றினார். ஸோ இது வந்து குரூப் 4 கொஷின் ரெண்டுமே. விஜயரகுநாத சேதுபதி கிடையாது, சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணியாற்றினார். திருச்சி ஆண்ட சொக்கலிங்கரிடம் தலைமை பணியாற்றினார். சரிங்களாப்பா? ஸோ அடுத்து பார்க்கும்போது நமக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. சரிங்களா? தம் குட்டல் உயிர் தம் உயிர் இன்புற்று குட்டல் இருக்க இன்புற்றிருக்க ஏ ஆப்ஷன். தான் என்று தான் குட்டல் என்று பி ஆப்ஷன். சோம்பல் என்னப்பா எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. சுறுசுறுப்பாக இருந்தால் சோம்பல். சுறுசுறுப்பு சோம்பல். ஸோ நீங்கள் நல்லவர். ஸோ நீங்கள் நல்லவர் நானும் நல்லவர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் நம்மளுடைய மோட்டிவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வெளியில் தேடி படிக்கிறதோட புத்தகத்திலே மோட்டிவேஷன் இருக்குது. சரிங்களா?
வாழ்க்கை எப்போதும் பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது. சரிங்களாப்பா? ஸோ அடுத்தது பாருங்கள், உழைக்கும்போது நீங்கள் புல்லாங்குழலாக மாறிவிடுகிறீர்கள். சரிங்களா? உழைக்கும்போது புல்லாங்குழல் மாதிரி மாறிவிடுறீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வரிகள் பாருங்கள், உங்கள் பேச்சின் போது நீங்கள் எப்போதும் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது. உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர். ஸோ கலீல் ஜிப்ரான் ஒரு மிகப்பெரிய கவிஞர் எழுதுறாரு. ஸோ ரொம்ப முக்கியமானது, கொடுப்பது பலத்தின் இயல்பு, பெறுவது வேறு இயல்பு. ஸோ அதே மாதிரி படிப்பது நம்மளுடைய இயல்பு. சரிங்களா? கொடுக்கறது பலத்தின் இயல்பு, பெறுவது வேறு இயல்பு. ஸோ ரொம்ப அருமையான வரிகள். ஸோ கலீல் ஜிப்ரான் லெபனான் நாட்டை சேர்ந்தவர். சுயம்னா தனித்தன்மை, உள்ளீடுனா உள்ளே இருப்பவை, புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி அப்படிங்கிற ஒரு நூல்லேருந்து எடுத்தார். பரிசு வாங்கினா நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். கடினமாக உழைக்கணும், உழைச்சாதான் வெற்றி, உழைக்கிறவனுக்கு மட்டும்தான் வெற்றி. ஸோ உழைக்கிறவன் ஜெயிக்கிறான். ஸோ மணிமேகலை இந்த சிலபஸில் கிடையாது தான். ஸோ 85 மார்க் இலக்கணம். ஸோ இதெல்லாம் சிலபஸில் கிடையாது. ஸோ மணிப்பல்லவ தீவுக்கு வந்து பார்த்தோன்னா அழைச்சிட்டு போகிறாங்க. ஸோ மணிமேகலையில் அமுத சுரபியில் உணவிட்ட பெண் யாருன்னு பார்க்கும்போது, ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உள்ளார இந்த செய்தியை கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆதிரை அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து உணவிடுவாங்க. சரிங்களா? பி ஆப்ஷன். ஸோ புக் பேக் மட்டும் அப்படியே சும்மா அவரோட பார்த்துக்கலாம். ஸோ பாதம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய பாதம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. ஸோ சிறுகதை என்பது ஒரு அருமையான ஒரு கதை. ஸோ இவர் எழுதிய நூல்கள் பார்க்கும்போது உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள். சரிங்களா? கால் முளைக்குது, பாதம், கால்னாலே பாதம். உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி. ஸோ இதெல்லாம் ஒரு 3 அறிஞர்கள் எழுதிய ஒரு 4 நூலில் ஒரு 3 நூல் கொடுத்துட்டு ஒரு நூல் வேறு கொடுத்துருவாங்க. ஸோ அதற்காக இது யூஸ் ஆகும். இவர் எழுதிய நூல்கள் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நிறைய கொஷின்ஸ் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அடுத்தது இலக்கணம் நம்ம பார்க்க போகிறோம். இலக்கணம் 85 கேள்விகள். ஸோ அது சரியாக போட்டோம் அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ 6 வகையான பெயர் சொல் 6 வகைப்படும். ஸோ பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில். ரொம்ப ஈஸியாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முன்னையே சொன்ன மாதிரி பொருட்பெயர்னால் பொருளை குறிக்கும். உயிருள்ள பொருளாக இருக்கட்டும், உயிரற்ற பொருளாக இருந்தாலும் சரி, மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி, இது போன்று குறிக்கும். இடப்பெயர் என்பது ஒரு இடத்தை குறிக்கும் பெயர். சரிங்களா? சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு, இந்த மாதிரி இடத்தை குறிக்கும். காலப்பெயர் தெரியும், நிமிடம், நாள், வாரம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? சினைனா தெரியும், சினைனா உறுப்பை குறிக்கும்பா. கண், காது, இலை, நம்மளுடைய மனித உறுப்புகளாகட்டும், ஸோ மரம், செடி, கொடியோட உறுப்புகளாக இருந்தாலும் சரி. சினைனா என்றால் உறுப்பு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பண்பு தெரியும், மை விகுதி பெற்று வரும், பண்பை குறிக்கும். வட்டம், சதுரம், செம்மை, நன்மை. ஸோ வட்டம், சதுரம், செம்மை, நன்மை. தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர், ஆடுதல், பாடுதல். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம 9th 10th புக் வரும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறாங்க. புத்தகம் பொருட்பெயர், பள்ளி வந்தால் என்னது இடப்பெயர் தெரியும், மாலை என்பது காலப்பெயர், தலை என்பது சினைப்பெயர், இனிமை என்பது பண்பு பெயர், ஆடுதல் என்பது தொழில் பெயர். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், வெரி சிம்பிள் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ முன்னோர்கள் அதாவது வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர், காரண பெயர் இதுவரை படுத்திடுறாங்க. இடுகுறி பெயர்னா என்ன சார், காரண பெயர்னா என்ன? ஸோ வெரி சிம்பிள். காரண பெயர்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இடுகுறி பெயர்னால் எதுக்கு இட்டாங்கன்னே தெரில சார் அப்படின்னு சொல்லணும்ல. ஸோ அதுபோல் அதில் இடுகுறி சிறப்பு பெயர், இடுகுறி பொது பெயர்னா என்ன சார்? எந்த காரணமும் கருதாமல் பெயரிட்டன. ஸோ அதுக்கு தான் இடுகுறி பெயர். மண்ணுன்னு சொல்கிறான், அதாவது காரணம் இருக்கா, மண்ணுன்னு வச்சாங்க. ஸோ செம்மண் அப்படின்னு சொன்னால் ஓகே. சரிங்களா? அது வந்து என்னது, மண்ணுன்றது இடுகுறி பெயரில் வரும். ஏன் சார் அப்படின்னா எந்த ஒரு காரணமும் இல்லை, மொத்தமாக மண் அப்படின்னு வச்சுட்டாங்க, காரணமே இல்லாமல் வச்சுட்டாங்க. செம்மண்ணா அந்த மண்ணில் ஒரு சிறப்பு வகையை சொல்கிறோம். செம்மண், களிமண், வண்டல் மண். ஸோ இது போல் ஒரு சிறப்பை சொல்கிறது இடுகுறி சிறப்பு பெயர். சரிங்களா? ஸோ இடுகுறி பொது பெயர் பாருங்கள். மரம், எதுக்கு மரம்னு வச்சாங்க தெரியாது, ஆனால் அந்த மரத்தில் சிறப்பாக ஒன்று சொல்கிறேன் பாரு, மாமரம், தென்னை மரம். சரிங்களா? புன்னை மரம், சால மரம், பலா மரம்.
இதில் சொல்லக்கூடியது இடுகுறி சிறப்பு பெயர். ஸோ காடு எதுக்கு வச்சாங்கன்னே தெரில, காடு சரிங்களா, காடுன்னு சொல்கிறோம். அதில் கருவேலங்காடு, ஆலங்காடு, ஸோ இது போல் வருது இடுகுறி சிறப்பு பெயர். ஓகே சார், இப்போ காரண பெயர் பார்ப்போம். காரணம் கருதி இட்ட பெயர் காரண பெயர், அவ்வளோதான். சரி, நாற்காலி. ஏன் சார் நாற்காலி? 4 கால் இருக்குன்னா நாற்காலி. கரும்பலகை பிளாக்காக இருக்கிறதுனால கரும்பலகை. ஸோ இதில் பொது பெயர் சிறப்பெயர் சரிங்களா. காரணம் பொது பெயர். பறவைக்கு எப்படி சார் வச்சாங்க? பறக்கிறதுனால பறவை, அவ்வளோதான் சரிங்களா. ஸோ அதில் ஏதோ ஒரு பறவை, மரங்கொத்தி, கிளி, புறா, இது மாதிரி. அணி, நம்ம அணியிறதுனால அணி சரிங்களா, அது ஒரு காரணத்தோடு வச்சாங்க முன்னோர்கள். ஸோ வளையல், மோதிரம், ஸோ இது போல் வருது காரண சிறப்பு பெயர் சரிங்களா. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு முறை படித்தால் மீண்டும் நம்ம வந்து படிக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு தெளிவாக ஒரு முறை படிச்சுக்கணும் சரிங்களா. இதில் பாருங்கப்பா, இடுகுறி பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மண் சரிங்களா, எதுக்கு வச்சாங்கன்னே தெரில. காரண பெயர் என்னப்பா? வளையல், வளைஞ்சிக்கிறதுனால வளையல் சரிங்களா. ஸோ இந்த 3வது கேள்விக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இடுகுறி சிறப்பு பெயர் எது அப்படிங்கிறது உங்களுக்கான ஹோம்ஒர்க் இது. ஸோ இடுகுறி சிறப்பு பெயர் எது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டி. ஸோ இந்த சத்தமெல்லாம் நம்ம சிலபஸ் வைஸ் பார்க்கலாம். ஸோ அடுத்தது பாருங்கப்பா, அகரவரிசை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அகரவரிசையில் யாராச்சும் தப்பு பண்ணிங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறதுக்கான அர்த்தமே கிடையாது. ஸோ அகரவரிசை நம்ம எப்படி ஈஸியாக ஆன்சர் போடுறது அப்படிங்கிறது அடுத்தது பார்ப்போம். ஸோ கை சினை பெயர் தெரியும். அடைதல் தொழில் பெயர். தெரு வந்துச்சுன்னா என்னப்பா? இடப்பெயர். பயில் பயின்றான், ஸோ துயில் அப்படிங்கிறது என்னப்பா? சாரி, இங்கே பாரதியார் என்னப்பா? பொருட்பெயர் வருமா? மாலை என்பது காலப்பெயர். அன்பு சரிங்களா, அன்பு என்பது ஒரு பண்பு பெயரை குறிக்கும். ஸோ விடியில் துயில் எழுந்தேன் ஒரு காலப்பெயர். கை என்பது சினை பெயரில் வரும். மதுரை என்பது என்னப்பா? இடப்பெயர். புத்தகம் பொருட்பெயர். கற்றல் என்னப்பா? தொழிற்பெயர். நன்மை பண்பு பெயர். ஸோ அதுக்கும் ஆன்சர் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களுடைய நோட்டில் இருக்கும் சரிங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆன்சர் போடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அறம். ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் நமக்கு இருக்கும். இந்த அறம்னா என்னப்பா? தர்மம். ஸோ இந்த அறம்னா என்ன சொல்லுவோம்? வீரம் அப்படின்னு சொல்லுவோமா? ஓகே. ஸோ மனம். இந்த மனம் 2 சொல்லி நான் வந்தால் நம்மளுடைய உள்ளம். 3 சொல்லி நான் வந்தால் வாசனை. 6னா நதி, 6னா எண் சரிங்களா. இந்த திங்கள், ஓடு இதெல்லாம் வந்து நம்ம சிலபஸ் வைஸ் வரும்போது பார்ப்போம். ஸோ சரியாக வரிசைப்படுத்துங்கள் சரிங்களா. ஃபஸ்ட்டு என்னப்பா? இது பாருங்கள், தீதுமன்றும் பிறத்தரம் வாரா சரிங்களா. யாது முறை யாவரும் கேளீர், இது என்னப்பா? வாய்மையே வெல்லும். சிறை கோட்டத்தை அரை கோட்டமாக மாற்றுக என்று மன்னனிடம் வேண்டினாள் ஓகேங்களா. மணிமேகலை மணிப்பள்ள தீவிற்கு சென்றாள். அடுத்தது சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டாள். ஸோ அதாவது அந்த லைனில் வரக்கூடியது அதை மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது தேவையில்லப்பா. ஸோ இது தேவையில்லை. நம்ம வந்து எந்த இது அப்படிங்கிறது இது. ஸோ இந்த பாக்ஸ் வந்து தேவை கிடையாது. ஓகேவாப்பா. ஸோ அவ்வளோதான்ப்பா. ஸோ இதில் முக்கியமான ஸோ இதெல்லாம் தேவையில்லை. ஓகேவா. ஸோ இங்கிலீஷ் டு தமிழ் வந்துடுவோம். ட்ரஸ்ட்டு அறக்கட்டளை. வாலண்டியர்ஸ்னால் தன்னார்வலர். ஸோ ஜேஆர்சினா என்னப்பா? ஜூனியர் ரெட் கிராஸ் இளைஞர் செஞ்சிலுவை சங்கம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். சாரணியனா ஸ்காட்ஸ் அண்டு கைட்ஸ். ஸோ ஸ்கட்ஸ் அண்டு கைட்ஸ். சாரணியன். சோசியல் ஒர்க்கர்னால் தெரியும், சமூக பணியாளர். ஸோ இந்த சாரணியன் சரிங்களா. ஸ்கட்ஸ் அண்டு கைட்ஸ். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த திருக்குறள் முக்கியம். அழுக்காறு அவாவிகளி இன்னாச்சொல் 4 இழுக்காய் என்ற தரம். ஸோ அப்படியே திருக்குறள் கேட்டிருக்காங்க குரூப் 4. அழுக்காறு அவாவிகளி இன்னாச்சொல் 4 இழுக்காறு என்ற தரம். அழுக்காறு என்றால் என்ன? ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஸ்டின். அழுக்காறு என்றால் பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் 4 இல்லாமல் வாழ்வதே அறம் அப்படிங்கிறாரு திருவள்ளுவர் சரிங்களாப்பா. ஸோ மற்ற இந்த திருக்குறள்லாம் அதிகமாக நமக்கு புத்தகத்தில் இருந்து இடம் பெறாது. ஏனென்றால் சிலபஸ் வைஸ் நமக்கு அதிகமானது கேட்பாங்க சரிங்களாப்பா. ஸோ ஏழைகளுக்கு உதவி செய்வது என்னப்பா? ஈகை. பிற உயிர்களோட துன்பத்தை கண்டணும் சரிங்களா. துன்பத்தை கண்டு வருந்தணும்.
உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருக்கணும். சரிங்களா, உள்ளத்தில் குற்றம். ஸோ உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது பாருங்கள், வையர் குன்றி ஈவதை ஈகை மற்றதெல்லாம் குறியெதிர்ப்பை நேராத உடைத்து. ஸோ அந்த திருக்குறள். ஸோ இது திருக்குறள் வரிசைப்படுத்த கேட்டிருக்காங்க. ஸோ இது அந்தளவுக்கு நமக்கு தேவையில்லை. ஸோ இயல் 3 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னுயிர் காண்போம். ஆசிய ஜோதி. ஸோ கவிமணியெல்லாம் போன சிலபஸில் இருந்து வெறித்தனமாக படித்தோம். சரிங்களா, ஸோ இப்போ கிடையாது. ஸோ கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையை பற்றி ஒரு கேள்வி கூட இல்லாத குரூப் 4 கொஷினே இருக்காது. ஆனால் இனிமேல் இருக்குமா அப்படிங்கிறதே தெரியல. சரிங்களா, ஸோ கவிமணி. ஸோ சொல்லும் பொருளும் பார்ப்போம். இதுதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம். அஞ்சினர்னா பயந்தனர், கருணை இரக்கம், வீழும் விழும், ஆகாது முடியாது, நீள்நிலம் வெரி இம்பார்ட்டன்ட் குரூப் 4 கொஷின் பாயுது. நான் எழுதுனேன் 2024. ஸோ நீள்நிலம் அன்பன் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருந்தாங்க. சரிங்களா, பரந்த உலகம் அதோடைய எதிர்ச்சொல் என்னப்பா? சிறிய உலகம். பொருள் பரந்த உலகம், எதிர்ச்சொல் சிறிய உலகம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. முற்றும் முழுவதும், மாறி மலை, கும்பி. கும்பினா வயிறு, தம்பி வயிறு நிறைய சாப்பிடாத தம்பி. சரிங்களா, பூதளம்னா பூமி, பார் பார்க்குறதும் பார்க்குறோம், பெருசாக பார். ஸோ பார் என்ற சொல் இடம்பெறும் நூல் எது? சரிங்களா, பார் என்ற சொல் இடம்பெறும் நூல் எது? ஸோ பேட் ஸ்டூடெண்ட் யார் இந்த கொஷின் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களாப்பா. ஸோ கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார். கவிமணி அப்படிங்கிற பட்டம் வாங்கினார். சரிங்களா, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் அடிக்கடி கேட்டே இருப்பாங்கப்பா. ஆசிய ஜோதி அப்படிங்கிறது ஆங்கில மொழியில் எழுதிய. ஸோ லைட் ஆஃப் ஏஷியா தமிழில் பார்த்தோன்னா மொழிபெயர்த்தார். சரிங்களா, எட்வின் அர்னால்டு எழுதினார் லைட் ஆஃப் ஆசியா அப்படிங்கிறத. ஸோ தழுவி தமிழில் எழுதிய நூல் தான் ஆசிய ஜோதி. இது புத்தரோட வாழ்க்கை வரலாற்றை கூறும் அப்படிங்கிறது தான் ஆசிய ஜோதி. ஸோ விளக்குகள் பல தந்த ஒளி அப்படிங்கிற நூலை யார் எழுதினாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கப்பா. உங்களுக்கான 5வது கேள்வி அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களாப்பா. ஆசிய ஜோதி தெரியும், புத்தர் வாழ்க்கை வரலாறு. ஓகேவா. நேர்மையான வாழ்க்கையை வாழ்பவர், எல்லா உயிர்களோடும் இரக்கம் கொள்வார்கள். செய்யக்கூடாதது என்னப்பா? தீவினை. அவ்வளோதான். எளிதாகும், எளிது கூட்டல் ஆகும். பாலை குட்டல் எல்லாம், பி ஆப்ஷன். இனிமை குட்டல் உயிர், இன்னுயிர், சி ஆப்ஷன். ஓகேவா. மலை குட்டல் எலாம். ஸோ மலை எல்லாம் வருமா, மலை எலாம் வருமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ மலை குட்டல் எலாம் என்பதை சேர்த்தெழுத்து கிடைப்பது. ஸோ மலை எல்லாம். ஸோ சி தான் வரும் அப்படிங்கிறத நிறையா ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஸோ சில இதில் மலை எலாம், மலை குட்டல் எலாம், மலை எலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 7வது கேள்விக்கு ஸோ நான் ஆன்சர் குரூப்பில் போட்டுவிட்றேன்ப்பா. பேட்ச் ஸ்டூடெண்ட் குரூப்பில் போட்டுவிட்றேன். ஸோ மலை குட்டல் எல்லாம் சேர்த்து எழுதுங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் குரூப்பில் போட்டுவிட்றேன். ஸோ அன்னை தெரசா அவர்கள் தமக்கென்ன மேலா நோன்தால் பிறர்க்கென்ன புறநானூற்று வரிகள் ஞாபகப்படுத்துகிறாங்க. வள்ளலார். சரிங்களா, வள்ளலாரை பற்றி பிறகு பார்ப்போம். வாடிய கயிறை கண்டபோதெல்லாம், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிறாரு வள்ளலார். சரிங்களாப்பா. ஸோ அன்னை தெரசா அமைதிக்கான நோபல் பரிசு. ஸோ அன்னை தெரசா எப்போ வாங்கினாங்கப்பா? 1979 1979. ஸோ எல்லோரும் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லா மாணவர்கள் மனதிலும் இருக்க வேண்டிய ஒரு வழி. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை இல்லை, மற்றவர் மனதில் வாழணும். அதாவது நம்மளும் படித்தோம், வேலைக்கு போகணும் இல்லாமல் 4 பேருக்கு சொல்லிக் கொடுத்தோம், உதவணும். ஸோ மற்றவர்களையும் அரசு ஊழியராக மாற்றினோம் அப்படிங்கிற ஏதாவது சாதிக்கணும். அதனால அந்த வரியை சொல்கிறாங்க. ஸோ குழந்தை தொழிலாளர் பற்றி கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள் பேசினார். ஸோ இதெல்லாம் சிலபஸில் கிடையாது தான். சும்மா ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம அப்படியே கடந்து போயிடுவோம். ஸோ கைலாஷ் சத்யார்த்தி நோபல் பரிசு பெற்றவர். சரிங்களா, ஸோ எப்போனா 2014. ஸோ இவருக்கும் மலாலா யூசப்சாய் பாகிஸ்தானை சேர்ந்தவர். ஸோ 2 பேருக்கும் நோபல் பரிசு அமைதிக்காக 2004ஆம் ஆண்டு, இப்போ 2014ஆம் ஆண்டு பகிர்ந்து அளிக்கப்பட்டது. சரிங்களாப்பா. ஸோ புக் பேக் பார்க்கும்போது எல்லா உயிர்களிடத்து என்னப்பா? மனிதநேயம். தம் பொருளை கவர்ந்துட்டு கூட என்ன, அது அன்பு செலுத்தணும். நோபல் பரிசு எதுக்குப்பா? அன்னை தெரசாவுக்கு அமைதி. எப்போ? 1979. ஸோ குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற இயக்கத்தை தொடங்குறாரு. ஸோ வள்ளலார் என்ன பண்ணுறாரு? பசிப்பினி போக்குறாரு.
குழந்தைகள் உரிமைக்கு பாடுபடுறாங்க, நோயாளிகளிடம் அன்பு காட்டுறாங்க அன்னை தெரசா. சரிங்களா, அன்னை தெரசானாலே அன்பு தான். ஸோ இது சும்மா ஒரு கதை தான். ஸோ இது தேவையில்லை. ஸோ அணி படிக்கணுமா சார்? அணி சிலபஸில் இல்லை, இருந்தாலும் 2024 குரூப் 4லேயும் ஒரு கேள்வி கேட்டாங்க. ஸோ 25லேயும் ஒரு கொஷின் அப்படிங்கிறத கேட்ட மாதிரி இருக்குது. ஸோ இல்லைனாலும் புத்தகத்தில் இருக்கிறது படித்து தான் ஒன்று வழி இல்லை. அணினா அழகு, அணினா அழகு. சரிங்களா, ஃபஸ்ட்டு இயல்பு நவிச்சி அணி, தன்மை நவிச்சி அணி. தோட்டத்தில் மீது வெள்ளை பசங்க துள்ளி குதிக்குது கன்று குட்டின்னு கவிமணி பாடுறாரு. ஸோ இயல்பாக பாடுறாரு, இயல்பு நவிச்சனி அல்லது தன்மை நவிச்சனி. இயல்பாக வந்து பாடுறாரு, ஒரு தன்மையாக இயல்பாக வந்து பாடுறாரு. சரிங்களாப்பா. ஸோ குளிர்நிலையில் குளித்தா, குளிர்நிலையில் போயிட்டு குளித்தா என்னப்பா, ஐயோ ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சிலிர்க்கும் இல்லை. ஸோ அதனால் உயர்வாக இருக்கும், உயர்வு நவிச்சி அணி. ஸோ குளிர்நிலையில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று. ஸோ இயல்பு அதாவது உயர்வு நவிச்சி அணிப்பா, உயர்வு. குளிர்நிலையில் குளித்தா உயர்வாக இருப்பாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். 6 சக்கரம் 100 வண்டி, 6 சக்கரம் 100 வண்டி இயல்பாக போகுது, வண்டி இயல்பாக போகுது, இயல்பு நவிச்சி அணி. ஸோ இது என்ன அணினா இயல்பு நவிச்சி அணி. ஸோ குளிர்நிலையில் குளித்தா என்னப்பா, உயர்வாக இருக்கலாம். ஸோ அப்போ உயர்வு நவிச்சி அணி என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ அகரவரிசை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த வரிசையில் வரக்கூடிய அகரவரிசை தான். ஸோ நம்ம பின்னாடி வரும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இங்கிலீஷ் டு தமிழ். ஸோ இவ்வளோ கொடுத்துருக்காங்க புக்கிலே, ஆனால் அவுட் சோர்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம பின்னாடி வரையில் அதை பார்த்துக்கலாம். ஹியூமனிட்டி மனிதநேயம், மெர்சி கருணை, எல்லார்ட்டையும் கருணை கருணும். டிரான்ஸ்பிளான்டேஷன்னா என்னப்பா, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. டிரான்ஸ்பிளான்டேஷன்னா வந்து மாற்றுதல் கிடையாது, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையாக பார்த்துக்கோங்க. நோபல் ப்ரைஸ் இது. லாரினா சரக்குந்துப்பா, லாரினா சரக்குந்து. சரிங்களா, மெர்சினா கருணை. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு கொஷின். ஸோ சிம்பிளான கொஷின் தான் கேட்டிருக்கேன், கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ எல்லாருமே ஆன்சர் போட்டுருங்க பேட்ச் ஸ்டூடெண்ட். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி, இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டிருந்தீங்க. ஸோ தெளிவாக ஈஸியாக புரியும் அப்படிங்க நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இதில் புரியல, சந்தேகம் இல்லை, ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரினா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் நடத்திக்கிறேன். ஸோ இந்த திருக்குறள் ரொம்ப முக்கியம், எழுதி வச்சுக்கோங்க. அழுக்காறு அவாவைகள் இன்னாச்சல் 4 இழுக்காய் என்றது அறம். ஸோ அழுக்காறு என்பதன் பொருள் பொறாமை. சரிங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் முடித்து விட்டோம். ஸோ இரவு லைவில் எல்லோரும் சந்திப்போம். ஸோ இதில் 50 கேள்விகளுக்கு மேலே நமக்கு டெஸ்ட் இருக்குது. சரிங்களா. ஸோ தெளிவாக தரவாக படிச்சுட்டு வாங்க. ஸோ நியூ சிலபஸ் படித்தால் போதுமானது. நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும்தான் தேர்வில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பண்ண வந்து சந்திக்கலாம்ப்பா. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.